9 13 வசனங்களை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யோசு ஆமென் ஆமென் ஹalleluya. அப்பொழுது யோசுவா ஆசீர்வதித்து எப்ரோனின் குமாரனாகிய காலேப்புக்கு எப்ரோனை சுதந்திரமாக கொடுத்தான். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாக எனக்கு சமீப காலங்களாக தேவன் என் உள்ளத்திலே கொடுத்து கொண்டிருந்த நான் வாஞ்சித்து தேவ சமூகத்திலே கேட்ட அந்த வார்த்தைகளை இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது, அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன வார்த்தை என்றால், உரைக்கப்பட்டதும் உள்ளம் விரும்புகிறதுமானது இந்த நாளிலே உன் வசம் ஆகும். அதாவது தேவனாலே ஊழியக்காரன் மூலியமா இல்லை யாரோ மூலியமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கலாம். அந்த வாக்குக்காக உங்களுடைய ஆத்துமா ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவரே, எனக்கு இன்னும் நிறைவேறலையே, அது எப்பொழுது நிறைவேறும், நீங்கள் எப்பொழுது எனக்கு அதை செய்வீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளிலே இனி வரக்கூடிய காலங்களிலே அவைகள் யாவும் உங்களுடைய வசமாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கானானை தருவேன் என்பது தேவனுடைய வாக்கு. யாருக்கு? காலேப்புக்கு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போனனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறதில்ல, கானானுக்குள்ளே நான் கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாகிய தேசத்தை யோசுவாவும் காலேப்பும் சுதந்திரித்து கொள்வார் என்று சொன்னாங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார், 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு நபர்களாக தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 10 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை யாரை சொல்கிறாங்க, மோசேயின் இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இந்த யோசுவாவும் காலேப்பு மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நல்ல பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்கே அப்படி இருக்குது, நம்ம அங்கே போய் எளிதாக போய் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. என்னாகமம் 14:1 நம்ம படித்தோம்னா இந்த 10 பேர் துர்செய்தி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜனங்கள் அந்த செய்திகளை கேட்டு ரொம்ப மனமடிவாகி என்ன பண்ணுறாங்க, பயந்து துக்கித்து என்ன செய்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் என்ன செய்கிறாங்க, ஜனங்களிடத்தில் போய் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இல்லை இல்லை, கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவங்கள காத்த நிழல் என்ன பண்ணிருச்சு, விலகி போயிடுச்சு. அதனால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம எளிதாக போய் அவர்களை மேற்கொள்ளலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்த 10 பேர் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, எளிமையினு ஜனங்களை அமர்த்தி அவர்களை என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தை தைரியப்படுத்தி அவங்கள என்ன செய்கிறாங்க, இல்லை இல்லை நம்ம போய் மேற்கொள்வோன்னு சொல்லி கர்த்தரை வைத்து முன்வைத்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல அந்த ஜனங்களிடத்தில் பேசுகிறாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி நமக்கு கிரியேட் செய்கிறது. ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நம்ம இருப்போமா, ஏன்னா நம்ம வாழ்கிற தேசத்துலேயே நமக்கு என்ன சில உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. பலவிதமான மறைமாற்ற தடைச்சட்டங்கள், கொலைகள், கொள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்குது. இந்த தேசத்தை நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியாது, நம்ம எப்படியெல்லாம் வாழுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம குழம்பி போகிற மக்களாக இல்லாதபடி சபையிலே காலேப்பை போல
தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற மக்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களிலே நமக்கு காலேபுனுடைய அந்த பக்தி வைராக்கியத்தின் ஆவி நமக்கு என்ன வேணும்? வேணும். சரி, காலேப்பு என்ன செய்றாருன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் காலேப்புக்குள்ளே என்ன செய்கிறதுன்னா, அவரோட உள்ளத்துக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்? நான் வந்து ஆண்டவர் எனக்கு சொன்னார் மோசே மூலிமா, எனக்கு மலை நாடாகிய எப்ரோனை ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அதன் மேலேயே வாஞ்சியாக இருக்கேன். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தருவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா வாஞ்சியாக காத்திருக்கிறார். இப்போ என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவிய உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென், ஆமென். இப்போ தெரிஞ்சிச்சா காலேப்பு ஏன் கர்த்தர் எனக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு இருந்தார் என்றால், அவர் வேறே ஆவி உடையவரா இருந்தார். நீங்க உற்சாகமா அல்லேலூயா ஆமென் சொன்னாதான் அல்லேலூயா, ஆமென். என்ன செய்யும்? எனக்கு ஆவில ஆமென். உற்சாகமா இருக்கும். ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வேறே ஆவி உடையவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவராய் ஆமென். இருந்தார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று காலேப்புக்கு தேவன் வாக்கு உரைத்திருந்தார். இந்த வாக்கு எப்ப ஆண்டவருக்கு காலேப்பு உரைத்தார்? 40 வயதிலே தேவன் அவருக்கு உரைத்தார். ஆனா இவங்க கானானுக்குள் போகும்போது அவருக்கு 85 வயது. அப்ப பார்த்தீங்கன்னா மோசே இல்லை, மோசே இறந்துறாரு. யோசுவாவும் காலேப்பும் யுத்தம் பண்ணி என்ன செய்றாங்க? கானானை மேற்கொண்டுறாங்க, அங்க போய் சுதந்திரித்துறாங்க. அப்ப யோசுவா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யோசுவாவும் பிரதான ஆசாரியரான எலியேசரும் இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களின் தலைவர்களும் இஸ்ரவேல் சனத்திற்கு 9.5 பங்கை கானான் தேசத்துல அவங்க என்ன செய்றாங்க? பங்கிட்டு கொடுக்கறாங்க. அப்ப 12 கோத்திரங்கள் இல்லையா? அப்ப மோசே என்ன பண்றாரு? உயிரோடு இருக்கும் போதே யோர்தானுக்கு அப்புறத்துல 2.5 கோத்திரத்தாருக்கு என்ன செஞ்சாரு? பங்கிட்டு கொடுத்துறாரு. அப்போ யோசுவாவுக்கும் அந்த காலேப்புக்கும் உரிய பங்குகள் அங்கெல்லாம் பிரிக்கப்படுது. கோத்திர பிதாக்கள் எல்லாரும் பிரித்து கொடுத்துறாங்க. அப்போ காலேப்புக்கு வந்து ஒரு பங்கு அங்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் காலேப்புக்கு என்ன இல்லை? அதன் மேலே ஒரு ஒரு பற்றுதல் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு மலை நாடான எப்ரோனை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா அதையே வாஞ்சிச்சுக்கிறாரு. இல்லை இல்லை யோசுவாவே, நீ பாட்டுக்கு ஒன்று உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடுத்தீங்கன்னா அதையெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய உள்ளம் என்ன விரும்புகிறது? தேவன் எனக்கு மோசே ஆகிய ஊழியக்காரனை கொண்டு எனக்கு சொன்ன அந்த எப்ரோன் மலை நாட்டை நான் என்ன செய்வேன்? சுதந்திரிக்கேன். அதை சுதந்திரம் ஆக்கி கொள்ளும் வரைக்கும் என்னுடைய விருப்பம் என்ன செய்யாது? அடங்கி போகாது. நீ சொன்ன அதையெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி காலேப் என்ன பண்றாரு? அந்த எப்ரோன் ஆகிய மலை நாட்டின் மேலேயே அவர் வாஞ்சியாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் காலேப்பு கேட்டபடியே யோசுவா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த எப்ரோன் ஆகிய மலை நாட்டை அவருக்கு பிரித்து கொடுக்கிறார். அப்போ காலேப்புக்கு உரைக்கப்பட்டதும் அவர் உள்ளம் விரும்புகிறதுமான அந்த மலை நாடை கர்த்தர் யார் கையில் கொடுத்தார்? காலேப்பின் கையில் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் உள்ளம், தேவனே நீர் சொன்ன வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னது சொன்னபடியே நீர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, அது 10 வருஷம் ஆகலாம், ஏன் 45 வருஷம் கூட ஆயிரலாம், ஏன் 99 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். அதற்கு விரோதமாக என்ன எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. காலேப்பை போல மன உறுதியோடு, ஆண்டவரே நீர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர், நிச்சயமாக நான் என்ன செய்வேன்? என் எல்லைகளை நான் சுதந்திரிப்பேன், நீர் எனக்கு வாக்கு பண்ணினதை சுதந்திரிப்பேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்?
வாஞ்சித்து காத்திருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களிலே தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார். விசுவாசமாயிருங்க. ஏன்னா கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்ததினாலே நான் உங்களிடத்துல பேசுகிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நீண்ட காலமாய் தேவ சமூகத்திலே ஜெபித்து காத்து கொண்டிருக்கிற காரியங்களை இனி வரக்கூடிய காலங்களிலே நாம் அவைகளை சுதந்திரிக்க போகிறோம். சரி, இவர் வேறே ஆவி உடையவரா இருந்தால் அல்லவா? யாரு? காலேப்பு. என்னாகும் 14:24 பார்த்தோம். இந்த ஆவி என்ன செய்யாதுன்னா மற்ற ஆவிகளோடு ஒத்து போகவே போகாது. அதற்கென்று என்ன செய்யும்? ஒரு தனித்துவமாக இருக்கும். இப்போ சபையில் ஒரு 100-150 பேர் இருக்கோன்னு சொன்னால், காலேப்பின் ஆவி உடையவர்கள் வேறே ஆவி உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க. அவங்க சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக மாட்டாங்க, ஊழியக்காரனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவங்க பார்க்கறது எல்லாம் என்னதான்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனப்படினால அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் காலேப்பு மட்டும் என்ன செய்யறான்? ஒரு தனித்துவமாக தெரியுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காலேப்பு இருக்கிறார். ஆனப்படினாலே பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகிற மக்களாக இருக்கக்கூடாது. அந்த 10 பேரை பொறுத்து 10 பேரை போல, ஆனால் பிரச்சனைகளை பார்த்து அதை மேற்கொள்கிற காலேப்பை போல நாம் என்ன செய்யணும்? இந்த நாட்களிலே நாம் மாற வேண்டும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பம் செய்யுங்க. ஆண்டவரே, பிரச்சனைகளை பார்த்து நான் சோர்ந்து போகிறவர்களாக அல்ல ஆண்டவரே, நான் பிரச்சனைகளின் மேலே நீர் ஆளுகை செய்கிற உம்மை மட்டும் நான் நோக்கி பார்க்கிறவர் ஆளவரா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் வாக்குரைத்த தேவன் அதை நிச்சயமாக எந்த காலத்திலும் எப்படி ஆகிலும் எதை கொண்டாகிலும் எதை வைத்தாலும் நீங்க செய்வீங்க அப்படின்றதான் வேறே ஆவி. சரி, காலேப்புக்குள் இருந்த அந்த வேறே ஆவியை பற்றி 5 காரியங்களை நான் உங்களோடு பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எல்லைகளில் திருப்தி கொள்ளாத ஆவி. எல்லைகளில் திருப்தி கொள்ளாத ஆவி. 2வது, எவர் மறந்தாலும் எவர் மறுத்தாலும் சுதந்திரிக்கும் ஆவி. சொல்லுங்க, எவர் மறந்தாலும் எவர் மறுத்தாலும் சுதந்திரிக்கும் ஆவி. எதிரானவைகளை ஏற்க மறுக்கும் ஆவி. சொல்லுங்க, எதிரானவைகளை ஏற்க மறுக்கும் ஆவி. ஏற்கனவே இருந்தவைகளில் நிலைத்திருக்கும் ஆவி. நிலைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஏறி சென்று ஏனாக்கியரை மேற்கொள்ளும் ஆவி. இந்த ஆவிதான் காலேப்புனுடைய ஆவி. இந்த இப்படிப்பட்ட ஆவி நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணுவோம். ஏனென்றால் இனி வரக்கூடிய காலங்கள் நம் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற போகிற காலங்கள். அதனால அசதியா இருந்துராதீங்க, அசட்டையா இருந்துராதீங்க. இவ்வளோ நாட்கள் நீங்க ஜெபித்தது, உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டோடு முடிய பண்ணி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தரவை நிறைவேற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக, எல்லைகளில் திருப்தி கொள்ளாத ஆவி. யோசுவா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அதுல பாத்தீங்கன்னா, வாசிக்க வேணாம், நான் சொல்றப்ப வாசிங்கன்னா போதும். 12 கோத்திரங்களுக்கு கானான் தேசம் பங்கிடப்படுகிறது. காலேப்பு யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கும் என்ன செய்யறார்? யோசேப்பு பங்கிட்டு கொடுத்துட்டார். முதலே சொல்லிட்டேன். அப்ப யோசுவா 14:6 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனாகிய எபினேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்யறாருன்னா, பங்கிட்டு கொடுத்தாச்சு. அப்போ காலேப் யோசுவாவின் இடத்துல சொல்றாரு, எங்க பாரு, நீ கொடுத்த எல்லையிலலாம் நான் திருப்தி அடைய முடியாது. நீங்க மறந்துட்டியா? ஆண்டவர் மோசேயின் மூலியமா சொல்லும் பொழுது, காதேஸ் மனாவில மோசே சொல்லும் பொழுது நானும் நீயும் தானே பக்கத்தில் இருந்தோம். அப்போ மோசே என்ன சொன்னார்? கத்தர் எப்ரோனை நான் உனக்கு மலைநாடான எப்ரோனை நான் தருவேன் என்று சொன்னார் அல்லவா? அதுதான் என்னுடைய எல்லை. நீ கொடுத்த இந்த எல்லையில நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் திருப்தி அடைய மாட்டேன். என்னுடைய எல்லையை நான் எப்படியாக என்ன செய்வேன்?
நான் சுதந்தரித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் யோசுவாவினிடத்துல சொல்றார். இங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நம்முடைய ஆசையின் அளவு தான் நம்முடைய அபிஷேகத்தின் அளவு. நம்முடைய ஆசையின் அளவு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவு. நாம் எந்தளவாக தேவனிடத்தில் நாம் வாஞ்சிக்கிறோமோ, ஆசை கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகளும் ஆசீர்வாதத்தின் எல்லைகளும் முடிவில்லாததா இருக்கிறது. ஆமென், ஆமென். நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, மட்டும் நான் இருந்தது எனக்கு போதாது, நான் இதுவரைக்கும் ஜெபித்தது எனக்கு போதாது, என்னுடைய உபவாசங்கள் போதாது, நான் கர்த்தருக்காக கொடுத்தது போதாது, நான் தேவனுக்கு செய்த ஊழியம் போதாது, நான் தேவனுக்காக வாழ்ந்தது ஒன்றுமே இல்லை, எனக்கு திருப்தியே இல்லை. ஆண்டவரே, நான் இன்னும் 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 செய்யணும். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல ஆண்டவரே, நீச்சல் ஆழத்தில் நான் கடந்து செல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே நீங்க என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். ஆவிக்குரிய வரங்கள், கனிகள், கிருபைகளை எனக்கு தாங்க ஆண்டவரே, இது போதாது என்று நாம் திருத்திக் கொள்ளக்கூடாது. சுய திருப்தியா நம்ம வாழ்ந்துடக்கூடாது. நமக்கு சுய திருப்திங்கிறது நம்ம அதோடு என்ன செஞ்சிடணும்? நிப்பாட்டிடும். நான் இன்னும் ஆண்டவரே, இன்னும் வளரணும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் பயன்படுத்தப்படணும், இன்னும் நான் உமக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, நான் என் எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ளணும். கர்த்தாவே, ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் உன்னை இப்படி ஆசீர்வதித்து உனக்கு இப்படி செய்வேன், உன் பிள்ளைக்கு இப்படி செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் வந்தோடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? சுய திருப்தியாக என்ன செஞ்சிடறோம்? அதுக்குள்ளேயே நம்ம இருந்துறோம். இவ்வளவு காலங்கள் நீங்கள் அப்படி வாழ்ந்திருக்கலாம். இனி நீங்க எப்படி வாஞ்சிக்கணும்? இல்ல ஆண்டவரே, கணுக்கால் அளவு எனக்கு போதாது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதாது ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய வல்லமை எனக்கு போதாது ஆண்டவரே, நான் இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடையணும், ஆவிக்குரிய வரங்களில் நான் பெருக வேண்டும், கர்த்தருக்காக ஆண்டவரே நான் பராக்கிரமம் செய்யணும். எனக்கு நீங்க இப்ப கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களால எனக்கு போதாது ஆண்டவரே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இல்ல தேவனுடைய மனிதர்கள் மூலியமாக, ஊழியக்காரன் மூலியமாக கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்றால் நீங்க தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, இது என்னுடைய எல்லை அல்ல ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஆசீர்வாதங்களோ என்னுடைய எல்லை அல்ல ஆண்டவரே, என்னுடைய எல்லை நீர் சொன்னது ஆண்டவரே, மலை நாடான எப்ரோன் தான் ஆண்டவரே என்னுடைய எல்லை ஆண்டவரே, அதை நான் சுதந்திரிக்கும்படியாக ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் நீங்கள் காலேப்பை போல வேற ஆவியுடைய மக்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் எல்லைகளை சுதந்திரிக்கிற மக்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எலியா ஏசபேலின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் சூறை செடியில் போய் படுத்துக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் சாகணும்னு என்ன செய்யறாரு? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். போதும் கர்த்தாவே, நான் என்ன செய்யறேன்? என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையினால நீங்க சொன்னபடி நான் எலிசாவை அபிஷேகம் பண்ணி என்னோட ஊழியத்தை நிறைவேற்றி இப்படி எல்லாம் செஞ்சு நான் என்னால் முடியாது போல. ஏன்னா ஏசபேல் என்னைய என்ன செஞ்சிருவா? சொல்லுங்க, கொன்று போடுவா. நான் அவளுடைய கரத்துல சாகிறத விட நான் இங்கிருந்து பட்டியா கடந்து நான் சாகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார்? சூறை செடியின் கீழே படுத்துறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சுய திருப்தி. ஏன்னா என் வாக்கண்டி மழை பெய்யாதுங்கிறாரு, அக்னியை இறக்குனாரு, பயங்கரமாக ஊழியெல்லாம் செஞ்சார். அதனால் அவர் என்ன செய்கிறார்? சுய திருப்தி அடைஞ்சிட்டு போதும் கர்த்தாவே அப்படின்னு என்ன செய்கிறார்? சோர்ந்து போயார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூதனை அனுப்புகிறார். ஏய், நீ போ, என் தாசனாகிய எலியா சோர்ந்து போயிருக்கான், அவனுக்கு போய் போஷணம் கொடுத்து அவனை எழுப்பு. ஏன்னா இன்னும் அவனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், அநேகருக்கு அவனை பயன்படுத்தணும்னு சொல்லி என்ன செய்கிறார்? போஜனம் கொடுத்து அவனை தேவதூதனை அனுப்புகிறார். அப்போ தேவதூதன் அவருக்கு போஜனம் கொடுக்கிறார். எலியா புசிக்கிறாரு. புசித்து அவர் என்ன செய்கிறாரு? பலனடைந்து எழும்புறாரு. எழும்பி ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, அவ என்னை கொன்று போடுவா, நான் போக முடியாது அப்படின்னு என்ன செய்கிறார்? திருப்பியும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இல்லை, நான் உன்னை காத்துக்கொள்வேன், உன் பிராணன் அவள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், கர்த்தர் நமக்கு காலைதோறும் அவருடைய கிருபைகளை புதிதாய் அருகிற கர்த்தர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறவர். சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலனை தருகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன?
போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். ஆனா ஆண்டோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நீ வேணும் எலியாவே, நான் இன்னொன்னு என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஏன்னா நான் உனக்குன்னு ஒரு எல்லை வச்சிருக்கிறேன். அந்த எல்லையை என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? சுதந்தரிக்கணும்னு சொல்லி என்ன சொல்றாரு? எலியாவை பார்த்து தேவன் சொல்கிறார். அப்ப அப்பம் புசித்து அவர் எழுந்து என்ன செய்றார்? போறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்துல ஆண்டவர் வந்து என்ன செய்றார்? ஆபிரகாமை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நான் உன்னை வா, வெளியே கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு, பூமியை பாரு, நான் என்ன செய்வேன்? நட்சத்திரத்தை போல, பூமியின் மணலை போல உனக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்கை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். அப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது அவருக்கு 75 வயது. ஆனா 1, 2 வசனத்துல பார்த்தீங்கன்னா 99 வயதுலயும் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுறார். அப்ப ஆபிரகாமுடைய மைண்ட் வாய்ஸா நான் சொல்றேன், இதா வந்துட்டாருடா, 75ல சொன்னதையே 99லயும் சொல்றவரு, சொன்னதையே சொல்லுகிறவர் வந்துட்டாருடான்னு என்ன செஞ்சிருக்கலாம்? ஆபிரகாம் வந்து யோசிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு தடவை சொன்னாருன்னா அது சொன்னதுதான். அவர் எந்த காரணத்தை கொண்டும், எதற்காகவும், எந்த சூழ்நிலைக்காகவும் அவைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆமென், ஹalleluya. எல்லைகளை சுதந்திரிக்கிற மக்களாக நீங்க பிரசங்கம் கேட்கணும், உற்சாகமான ஆவியோடு. குளிர் தான், நமக்கு தூக்கம் வரும் தான். ஆனா பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்து இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால், இந்த வார்த்தை உங்களுடைய வருங்காலங்களிலே நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற மக்களாக உங்களை மாற்றும். அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, நீ வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நீ சொல்றபடியெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆதியாகமம் 17:18 ஆபிரகாம் சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவரே, நீங்க 75 வயசுல சொன்னீங்க, எப்ப பாரு வரீங்க, கூப்பிடுறீங்க, 99லயும் சொன்னதையே சொல்றீங்க. ஆனா இன்னும் எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. எனக்கு ஆகார் மூலியமா ஒரு சந்ததியை இஸ்மேல வந்துட்டான், அவன் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும்னு சொல்றார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விருப்பத்திற்கு நான் உன்னை அழைக்கவில்லை, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்காக, என்னுடைய எல்லைகளை நீ சுதந்தரிப்பதற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு என்னும், ஆமென், ஹalleluya, ஈசாக்கு என்னும் எல்லையை நீ சுதந்தரிக்கும்படியாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ இஸ்மவேலில என்ன செஞ்சிடாத, திருப்தி அடைந்திராத. காலேபை போல இல்லை, நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெறும் வரை நான் என் எல்லைகளை விட்டு கொடுப்பதில்லை, என் எல்லைகளில் நான் திருப்தி கொள்வதில்லை என்று சொல்லி நீங்க ஜெபிக்கணும். கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களிலே தேவன் உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உங்களுக்கு வாக்குரைத்தவைகளையும் உங்கள் உள்ளம் வாஞ்சித்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென், ஹalleluya. ரெண்டாவது சொன்னேன், எவர் மறந்தாலும் எவர் மறுத்தாலும் சுதந்தரிக்கும் ஆவி. சொல்லுங்க, இப்பவே கேட்டோன்னே மறந்துட்டீங்க, அப்புறம் இனி சுதந்தரிக்கிறதுக்கு எப்படி உங்க மனசுல இது ஆகும்? அதனால சொல்லுங்க, எவர் மறந்தாலும் எவர் மறுத்தாலும் சுதந்தரிக்கும் ஆவி. என்னாகமம் 13:10 அந்த 10 பேர் வேவு பார்க்க போறாங்க இல்லையா, போயிட்டு வந்துட்டு துர்ச்செய்தியை சொல்றாங்க. யோசுவாவும் காலேபும் அதில் இருக்காங்க. அப்போ அந்த 12 பேர் கொண்ட அணியில் யார் இருக்கிறா? யோசுவாவும் காலேபும் இருக்கிறாங்க. அப்போ காலேபும் யோசுவாவும் என்ன, நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவனுங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன், இந்த வனாந்திரத்தில் நான் அழிச்சிருவேன், காலேபையும் யோசுவாவையும் நான் வந்து என்ன செய்வேன், கானானுக்குள் கொண்டு போவேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, மோசேயின் மூலியமாக சொல்கிறாரு. அப்போ மோசேயின் மூலியமாக வாக்குரைத்ததை இப்போ என்ன செய்கிறாருன்னா, காலேப்பு வந்து யோசுவாவுக்கிட்ட ஞாபகப்படுத்துகிறார். யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் 7-10 வசனங்களை வாசிச்சின்னா அவர் சொல்கிறாரு, மோசேயின் மூலியமாக அவர் எனக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் தானே பக்கத்துலேருந்து கேட்டீங்க யோசுவாவே, அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது எனக்கு 40 வயது. அப்போ என்ன சொன்னார், நான் உனக்கு எப்ரோனை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் 42 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது யோசுவா என்ன செஞ்சுருக்கலாம், மறந்துருக்கலாம். அதனால என்ன செய்கிறாரு, காலேப் வந்து யோசுவாவுக்கிட்ட சொல்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறாரு.
ஆண்டவர் இப்படி எனக்கு சொன்னார்ல, நீ பாட்டுக்கு எனக்கு ஒரு எல்லையை கொடுத்துட்ட, ஆனால் நான் எப்ரோனை எப்படி சுதந்திரிக்கிறது நீ மறந்துட்டியா? மோசேயின் மூலியமா சொல்லும் பொழுது நீயும் தானே என் பக்கத்தில் இருந்து கேட்ட அப்படின்னு என்ன செய்கிறாரு, மறந்து போன யோசுவாவினிடத்திலே காலேப் வந்து சொல்றார், ஞாபகப்படுத்துறார். அப்ப தேவன் வாக்குரைத்ததை யோசுவா மறந்திருக்கலாம், ஆனா காலேப் என்ன செய்றார், அவரிடத்துல ஞாபகப்படுத்துறார். அப்போ நமக்கு வந்து அநேகர் சொல்லியிருக்கலாம், உங்க பெற்றோர் சொல்லியிருக்கலாம், இல்லை உங்க வாழ்க்கை துணை சொல்லியிருக்கலாம், இல்லை அநேகர் சொல்லியிருக்கலாம், நான் உனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன், உனக்கு இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனால் மறவாத தேவன் வாக்குரைத்தவர் அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். ஏனென்றால் நீங்க வந்து அவர்கிட்ட கிளைம் பண்ணணும். ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படி சொன்னீங்கல்ல, ஆண்டவரே எனக்கு இதை தருவேன்னு சொன்னீங்கல்ல, ஆண்டவரே என்னை இப்படி மாற்றுவேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஏப்பா எனக்கு செய்யல? மனுஷர் மறந்தாலும் நீர் என்னை மறவாத தேவன் அல்லவா? ஆண்டவரே மனுஷர் என்ன வேணா மறக்கலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, என்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கீங்க, உங்களுடைய கண்ணின் கருவிழியில என்னை வச்சிருக்கீங்கப்பா, என்னை ஒரு நாள் நீங்க மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனப்படினால எனக்கு வாக்குரைத்ததை நீ தர வல்லமையுள்ளவர் என்று என்ன செய்யணும், நீங்க வந்து ஆண்டவரிடத்துல கிளைம் பண்ணணும். ரெண்டாவது வார்த்தை சொன்னேன், மறுத்தாலும் சுதந்திரிக்கும் ஆவி என்று சொன்னேன். இப்போ காலேபும் யோசுவாவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இப்போ வந்து 40 வயசுல சொன்னது, அவர் 10ஆம் வசனத்தை சொல்றாரு, இப்போது எனக்கு 45 வயசு, இப்போது நான் 85 வயது உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோசுவா நினச்சிருக்கலாம், பாவண்டா நம்ம ஃப்ரெண்டு காலேப்பு, இப்போ அங்கே வந்து மலைப்பட்டணமாகிய அந்த எப்ரோனில் அரக்கர்கள் இருக்கிறாங்க, உயரமான மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை யோசுவா நினச்சிருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்டாகிய காலேப்பை அவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னா வீணா அவன் செத்து போயிடுவானே, நமக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லாமல் போயிடுவானேன்னு என்ன செஞ்சுருக்கலாம். வேணாம் இவனுக்கு அதை கொடுத்தோம்னா இவன் என்ன செய்வான், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஏறி போய் சண்டை போட்டு அவன் வந்து என்ன செஞ்சிருவான், ஒருவேளை அங்கே செத்து போயிட்டான், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், யோசுவா வந்து மறுத்திருக்கலாம் காலேப்புக்கு அந்த எப்ரோனை கொடுக்க முடியாது என்று சொல்லி. இந்த காலை வேளையில நான் உங்களிடத்தில் ஒன்று சொல்கிறேன், மனுஷர் கொடுக்க மறந்தவைகள், மனுஷர் கொடுக்க மறுத்தவைகளை கர்த்தர் உங்கள் வசமாகும்படியாக தேவன் செய்ய போகிறார். அது பணமா இருக்கலாம், உங்களுடைய பர்த் ரைட்ஸா இருக்கலாம், உங்களுடைய சொத்தா இருக்கலாம், அல்லது வேலையில உயர்வுகளா இருக்கலாம், எந்த காரியங்களா இருந்தாலும் மனுஷர் உங்களுக்கு கொடுக்க மறுக்கலாம், அவங்க கொடுக்க மறக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், அதை கொடுக்க மறக்கவும் மாட்டார், அதை மறுக்கவும் விட மாட்டார். தாவீதுக்கு அப்படிதான் தேவன் செய்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், அதனால நான் வேகமாக போகிறேன். 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா சவுலை ஆண்டவர் வந்து தள்ளிடுறாரு. சாமுவேலை பார்த்து சொல்கிறார், சாமுவேலே நான் வந்து ராஜாவை வேற ஒருத்தனை அபிஷேகம் பண்ண போகிறேன், நீ உன் தைல குப்பியை நிரப்பிக்க, நீ வந்து ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கே அவனுக்கு குமாரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய குமாரில் ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அப்போது சாமுவேலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், சாமுவேல் பலி விருந்து செய்கிறாரு, ஈசாக்கு வீட்டில் செய்ய சொல்லி, ஈசாய் வீட்டில் செய்ய சொல்லிட்டு அவரும் என்ன செய்கிறார், தைல குப்பியை எடுத்துகிட்டு போயிடுறார். அப்போ தாவீது என்னுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, தாவீதை பார்த்து, தாவீது கடைசி பையன் இல்லையா, சின்ன பையன், டே நீ எல்லாம் இந்த விருந்துலலாம் இருந்துட்டுலாம் இருக்க வேணாம், பேசாமல் நீ ஆட்டோ ஓட்டிட்டு என்ன செய்ய, வனாந்திரத்துக்கு போ அப்படின்னு என்ன செய்கிறார், அவர் தகப்பன் என்ன செய்கிறாரு, அனுப்பிடுறாரு. என்ன செய்கிறாரு, அவனை ஒரு குமாரனாகவே அவர் என்ன செய்யல, அக்செப்ட் பண்ணல, மறந்துறாரு. அவருக்கு நினைவில் இருக்கிறதெல்லாம் என்ன, அந்த 7 குமாரர்கள் தான். அப்போ என்ன செய்கிறாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுலங்களில் மேய்ப்பார் என்று சொல்லிட்டு என்ன செய்கிறான், விசுவாசத்தோடு பாட்டு பாடிட்டு ஆட ஓட்டிட்டு அவன் போயிடுறான். அப்போ இவன் தகப்பன் நினைக்கல, ஐயோ என் பையன் பலி விருந்து நடக்குது, சின்ன பையன் தானே, அவன் சாப்பிடட்டும், அவன் இருக்கட்டும், இதை பார்க்கட்டும்னு என்ன செய்யலை, அவளை பற்றி நினைக்கல, அதை பற்றி அவருக்கு மைண்டும் இல்லை. ஆனால் சாமுவேல் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு வந்துடுறார், வந்து பலி விருந்தெல்லாம் நடந்துட்டுருக்குது. அப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஆண்டவர் வந்து உன் பிள்ளைகளெல்லாம் வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் பிள்ளைகளை வர சொல்லுன்னு ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தனா என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரா ஒன் பின்னா ஒன்றா வராங்க. ஆண்டவர் சொல்கிறா, இல்லை இவன் ரிஜெக்ட்னு சொல்கிறான். ஆனால் சாமுவேலுக்கு என்னென்னா, சவுல் வந்து சௌந்தரியம் உள்ளவனும், எல்லா ஜனங்களும் அவனை தோளுக்கு கீழே தான் இருப்பாங்களாம்.
அப்படி வந்து ஒரு ஜாண்டிக்கா ஹேண்ட்ஸமான ஒரு ஃபிகரை பார்த்து அவர் வந்து அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, அந்த மாதிரி தான் ஆண்டவர் இந்த தடவையும் என்ன செஞ்சிருப்பாரு, தெரிந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையா ஆண்டவர் அழகா இருக்கிற அந்த 7 பேரையும் என்ன செய்றாரு, பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நான் இதையெல்லாம் பார்க்கல, எல்லாம் ரிஜெக்ட். ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான், அவனை வர சொல்லுங்கிறான். அப்போ தாவீதை பார்த்தோன்னே, அவன் வந்து சின்ன பையன் இல்லையா, அப்போ சாமுவேலுக்கு வந்து, ச்சே இவனையா போயா அபிஷேகம் பண்ண போறா, இல்ல இல்ல இல்ல, இவனையெல்லாம் ஆண்டவர் தெரிந்திருக்க மாட்டார். என்ன செய்றார், அந்த இடத்துல மறுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் இவனைத்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஆனபடினாலே அப்ப ஆண்டவர் தாவீது என்ன பாட்டு பாடியிருப்பார் தெரியுமா, என் தலையை என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது என்று சொல்லி அவர் தேவனுக்குள் மகிழ்ந்து பாடியிருப்பார். ஆமென், ஆமென், ஹalleluya. அதனால இந்த நாள்ல சொல்றேன், ஒருவேளை உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு இரிட்டேஷன், ஒரு கவலை, ஆண்டவரே யாரும் என்னை நினைக்கிறது இல்லப்பா, எல்லாரும் என்னை மறந்துடுறாங்க, எதுவுமே எனக்கு கொடுக்க மறுக்கிறாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், எவ்வளோ நாள் நான் போராடுவேன், எப்படியாக இப்படியே நான் வாழணுமா ஆண்டவரே, இப்படியே வாழ்ந்து என் காலங்கள் முடிஞ்சிருமா ஆண்டவரே, நான் என்றைக்கு தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி உங்கள் ஆவியிலே இந்த நாளில் எங்கள் சோர்வோடு இந்த வருடம் இருந்திருப்பீர்கள். ஆனால் இனி நான் சொல்கிறேன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, இனி நீங்கள் அப்படி வாழப் போவதில்லை. எவர் வேணா மறுக்கலாம், யார் வேணா மறந்து போகலாம், ஆனால் உங்களை மறவாத தேவன் உங்களுக்கு வாக்குரைத்தவைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாய் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். ஆமென், ஹalleluya. அதனால எவர் மறந்தாலும் எவர் மறுத்தாலும் நீங்கள் சுதந்திரிக்கும் ஆவியை பெற்ற மக்களாக இனி இந்த வருடத்தை முடித்து இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்த போகிறார். ஆமென், ஆமென், ஹalleluya. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷர் மறந்தவைகளையும் மனுஷர் மறுத்தவைகளையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, அது எந்த சூழ்நிலையா இருக்கலாம், வேலை, பணம், மல உரிமைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களிலே அவைகளை உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளும்படியாக தேவன் கிரியை செய்ய போகிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. மூன்றாவதாக சொன்னேன், எதிரானவைகளை ஏற்க மறுக்கும் ஆவி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னு சொன்னா, சூழ்நிலைகளை பார்த்து பேதுருவை போல அமிழ்ந்து போகிற மக்களாகத்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அந்த அனுபவத்தின் வழியாக நம்ம நிறைய கடந்து வரோம். யோசுவா 14:1-12 வாசிச்சிங்கன்னா, வாசிங்க. யோசுவா 14:12 ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென். என்னாகமம் 13:27-33 வசனங்களை நாம் வாசித்தோமானால், அதுல 33 வசனத்தை மட்டும் வாசிங்க. அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்து பார்த்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். ஆமென். என்னாகமம் 13:33 வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த 10 பேர் வந்து எல்லாம் எதிர்மறையாக சொல்றாங்க. ஆனா யோசுவா என்ன செய்றார், அதை ஏற்க மறுக்கிறார். அவங்க என்ன சொல்றானுங்க 10 பேரும், இங்க பாரு, அவங்களுடைய பார்வைக்கு அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளியை போல இருந்தோம். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, எங்க பார்வைக்கும் நாங்க என்னதான் வெட்டுக்கிளியை போல தான் இருந்தோம்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஆனா யோசுவாவும் காலேப் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல, அவங்கள நான் போய் எதிர்த்து போரிட்டு அவர்களை நான் மேற்கொள்வேன், அவங்களெல்லாம் அழிப்பேன்னு சொல்றாங்க. ஆனப்படினாலே நமக்கு முன்பாக இருக்கிற எதிரான சூழ்நிலைகளை பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடிக்டாய் வாழ்கிற வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்படவில்லை. நாம் எதிரானவைகளை ஏற்க மறுக்கணும். காலேப்பை போல அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ ஒன்னா அவங்கெல்லாம் ஒசரமா இருக்காங்க, இல்லைன்னா உருண்டையா இருக்கானுங்க, அவனுங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, அவன் கையை தூக்கி நம்ம மேல போட்டாலே நாம 10 பேர் செத்து போயிடும், அப்பாடி ஆத்தாடி நம்மனால எல்லாம் என்ன செய்ய முடியாது,
அவங்களோட எல்லாம் யுத்தம் பண்ணவே முடியாது. ஏன்னா எங்க பார்வைக்கே நாங்க எப்படிதான் இருக்கிறோம், வெட்டுக்கிளிய போலதான் இருக்கோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா விசுவாசம்? நீங்க அப்படி இருக்கீங்களா? ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா, ஐயோ அம்மாடி ஆத்தாடி என்னாலலாம் முடியாது, 4 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுனேன், அதுக்கே இப்படி போராட்டமாடா, இது எல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது, அதனால போடா போடா விட்றா, ஆண்டவர் வச்ச வழி, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோம் அப்படின்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். எதிரானவைகளை என்ன செய்யணும்? ஏற்க மறுக்கணும். என்னாகும் 13:30 காலேப்பு சொல்றார், ஜனங்களை அமர்த்தி, இல்ல இல்ல கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நாம் எளிதாக சென்று அவைகளை மேற்கொள்ளுவோம். இந்த உலகம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் நிறையா பேசும். என்ன பேசும்? வியாதி இருக்கு, அவ்வளோதான், உனக்கு கேன்சர் வந்துருச்சா, அவ்வளோதான், உனக்கு 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு, நீ என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் நீ செத்து போயிடுவேன், இனி ஒரு 4 நாள் தான் நான் பிழைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கடன், ஐயோ உனக்கு கடனா, அவ்வளோதானா, இப்படி தான் கடன்னால ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணி செத்துருச்சா, அப்படி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகத்தான் பிசாசு என்ன செய்வான்? பேசுவான். அவனோட வேலையே என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் பேசுகிறதும் கிரியை செய்கிறதும் தான் அவனுடைய வேலை. அதனால பிசாசினாலே நிரப்பப்பட்டு எதிரானவைகளை உங்கள் முகத்திற்கு முன்பாக பேசுகிற காரியங்களை நீங்கள் காதிலே போட்டுக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக காலேப்பின் ஆவியை பெற்ற மக்களாக, வேறே ஆவியை பெற்ற மக்களாக நீங்க என்ன சொல்லணும்? நானே உன் பரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறாரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறாரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லியிருக்கிறாரே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லையே, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லையே. ஆமென், ஹalleluya. இப்படி நீங்கள் விசுவாசமாய் அறிக்கை செய்யணும். இல்ல, கர்த்தர் என்னுடைய வியாதியை மாற்றுவார், என் பலவீனத்திலே அவருடைய பலனை விளங்க பண்ணுவார். ஆமென். ஒரு நாள் ஒரு மனுஷனும் ஒரு சாத்தானும் எனக்கு பொல்லாப்பு செய்யவே முடியாதுன்னு என்ன செய்யணும்? நீங்க அறிக்கை செய்யணும். இதுதான் காலேப்பினுடைய ஆவி, எதிரானவைகளை ஏற்க மறுக்கும் ஆவி. கடன் ஆயிடுச்சு, நீ இனிமே முன்னேறவே மாட்ட, உன் குடும்பம் அவ்வளோதான், உன் சபை அவ்வளோதான், உன் பிள்ளை அவ்வளோதான், எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை, நான் வாளாகாமல் தலையாய் அறிக்கை செய்யுங்க. கீழாகாமல், உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கும் தேவன் பெரியவர். 7 மடங்கு பிசாசே, நீ எனக்கு சோதனையை உண்டு பண்ணினாலும் அந்த அக்னியின் நடுவிலேயோ நான் வேகாமல் வெளியே வருவேன். ஏனென்றால் அந்த அக்னியின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை, அவர் தந்த அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, எதிரானவைகளை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவன் தந்த வாக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எதிரானவைகளை காலின் கீழாய் நசுக்கி காலேப்பினுடைய ஆவியை பெற்ற மக்களாக, வேறே ஆவி உடையவர்களாக இந்த நாளிலே எதிரானவைகளை ஏற்க மறுத்து உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் சொல்லிய அந்த வாக்குகளை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். விசுவாசிங்க. ஒவ்வொரு நாளும் பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசை நீ எதிராக சொல்றது எல்லாம் நான் ஏற்கவே மாட்டேன். ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் உன்னை காட்டிலும் சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தேவன் என்னோடு இருக்கிறார், சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் அப்படியாக உங்கள் வாழ்க்கையை இனி மாற்ற போகிறார். ஆமென், ஹalleluya. 4வதாக, ஏற்கனவே இருந்தவைகளில் நிலைத்திருக்கும் ஆவி. யோசுவா 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆமென். அப்போதும் இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. இதுதான் ஏற்கனவே இருந்தவைகளில் நிலைத்திருக்கும் ஆவி. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆவியினுடைய
வல்லமையின் பலத்திலே நீங்க இந்த நாளில இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், வரம், கிருபை, அ மன்னிப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆரம்பத்துல நீங்க நல்ல பெலனா, உற்சாகமா தொடங்கியிருப்பீங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு என்ன செய்யிருக்கலாம்? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிருக்கலாம், 15 வருஷம், சிலருக்கு 60 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனா, ஆரம்பத்துல நீங்க கொண்டிருக்கிற பெலன் காலேப்பை போல இந்த நாளிலும் பிசாசுடைய வல்லமைகளை மேற்கொண்டு உங்களுக்கு தேவன் உரைக்கப்பட்டதும் உங்கள் உள்ளம் விரும்புகிறதுமான அந்த காரியங்களை உங்கள் வசம் ஆக்கிக் கொள்வதற்கு உங்களிடத்தில் ஆதியிலே நீங்கள் கொண்டிருந்த அந்த தேவ பலனை நீங்கள் தரித்திருக்கிறீர்களா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, பல சூழ்நிலைகளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். பல கஷ்டங்கள், இருளான காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆவியின் வல்லமையிலிருந்து உங்களை குன்றி போக பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்காதீங்க. பிசாசுக்கு ஒரு நாள் உங்களை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. சூழ்நிலைக்கு விட்டு கொடுத்துடாதீங்க. ஆனா காலேப் என்ன செய்யறாரு? அந்த 10 பேரை விட்டு கொடுத்துறாங்க. ஏன் யோசுவா கூட என்ன செய்யறாரு? இவன் போய் எங்க இனி வயசாயிடுச்சு சுந்தரிப்பான், இனி போய் யுத்தம் பண்ணுவானா, அப்படியெல்லாம் அவன் நினைக்கிறான். ஆனா காலேப் என்ன சொல்றாரு? இல்ல, 40 வயதுல எனக்கு இருந்த அந்த ஆவியினுடைய பலன் இப்போதும் இருக்கிறது. இப்போதும் எனக்கு ஆமென். இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பிசாச பார்த்து சொல்லுங்க, இல்ல சாத்தானே, தேவன் என்னை ரட்சிக்கும் பொழுது எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த மன உறுதி, அந்த விசுவாசம், அந்த ஆவிக்குரிய கிருபைகள் எல்லாம் என்னிடத்துல இன்னும் தான் இருக்கு. ஒருவேளை அதை தூசி படிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த நாளிலே நான் அந்த தூசியை உதறி நான் எழும்ப போகிறேன். தேவன் என்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே தேவனாலே உரைக்கப்பட்ட அந்த வாக்குகள் உங்கள் வசமாகும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். சவுலுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கர்த்தர் மேல ரொம்ப கீழ்ப்படிதல், பயபக்தி எல்லாம் இருந்துச்சு. ஆனா பின்னாடி அவருக்கு இல்லை. ஆதாமுக்கு உண்டாக்கணும்னா இது ஏவாளோட பேச்சை கேட்டு கனியை புசிக்கிற வரைக்கும் ரொம்ப பயபக்தி, ஆவிக்குரிய வல்லமை பலன்ல பயங்கரமா இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் இல்லாம போச்சு. யூதாசுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அப்போஸ்தலன் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவரை தெரிந்து கொள்ளப்பட்டோன்னா அவர் அப்படி உற்சாகமெல்லாம் இருக்கார். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டவரா போயிறாரு. அப்போஸ்தல அபிஷேகம்லாம் அவர்கிட்ட காணாம போயிடுது. சிம்சோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வல்லமையில பராக்கிரமம் செய்கிறவர். ஆனா அதுக்கு பிறகு முடியெல்லாம் சரைக்கப்பட்ட பிறகு அது என்ன செய்யறது? அவர்கிட்ட இல்லாம போகிறது. ஆனால் காலேப்பின் ஆவியை பெற்றவர்கள் ஆரம்பத்திலே கொண்டிருந்திருக்கிற அந்த ஆவியின் பலனை மறிக்கு பரியந்தம் என்ன செய்வாங்க? காத்து கொள்வாங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இடையில எல்லாம் கொஞ்சம் நான் இதாயிட்டு ஆண்டவரே, இப்பொழுது நான் உம்முடைய சமூகத்துக்கு நேராக உம்முடைய முகத்துக்கு நேராக ஆண்டவரே என்னை திருப்புகிறேன். ஆண்டவரே எனக்கு ஆதியிலே கொண்டிருந்த அந்த வல்லமையின் பலனை தாங்க ஆண்டவரே. என்னிடத்துல குறை உண்டா ஆண்டவரே? ஆதியிலே நான் அன்பு கூர்ந்தது போல இப்ப நான் இல்ல ஆண்டவரே, மீண்டும் என்னை உயிர்ப்பீங்க என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் உன்னை கொண்டு நான் உன்னை சபையை இப்படி ஆக்க போறேன், உன்னை கொண்டு உன் குடும்பத்தை இப்படி செய்ய போறேன், உன் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, உன்னை கொண்டு இத்தனை ஆத்துமாக்களை நான் சந்திப்பேன், உனக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறேன், இந்த வரத்தை கொடுத்திருக்கேன் எல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா? ஆனா ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் காலேபை போல நீங்க தேவனிடத்துல என்ன செய்யணும்? கிளைம் பண்ணணும். ஆண்டவரே நான் ஆதியிலே கொண்டிருந்த பலனை நான் இழந்து போய் விடாதபடி ஆண்டவரே, எந்த சூழ்நிலைக்கு நான் விட்டு கொடுத்து விடாதபடி ஆண்டவரே, நான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த பக்தி வைராக்கியம், அந்த ஆவியின் வல்லமையின் பலனை ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு நீங்க கேளுங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் கேட்கறதுக்கு உற்சாகம்தான், பாசிங்க இருந்து பிரசங்கம் பண்ணுனா ஆமென் அல்லேலூயா போடுறது. ஆனா இப்ப கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? நம்முடைய ஆவி தூங்குறது, கொட்டாய் விடுறது, உச்சாக்கு 4 தடவை எந்திரிச்சு போறது, செல்போனை நோண்டுறது, அப்படி போறது. தேவனை காட்டிலும் நமக்கு பெரியவங்க யாரும் இந்த உலகத்துல யாருமே இல்ல, எவனுமே இல்ல, எந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே அந்த சராசரங்களை விட்டு பரலோகத்தை விட்டு மண்ணாகிய நம்மை உற்று பார்க்கும்படியாய் நம்முடைய ஆராதனைகளை அவர் ஏற்கும்படியாய் இங்க வராரு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஆராதனை எப்படி இருக்கிறது?
நீங்க ஆராதனைக்கு வர்றது, சபை கூடி வர்றதுல நீங்க எப்படி இருக்கீங்க? உற்சாகமா வரீங்களா? நேரத்தோடு வரீங்களா? தேவனை கனம் பண்றீங்களா? முழு மனதோடு ஆராதிக்கிறீங்களா? உற்சாகமான பலிகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறீங்களா? உற்சாகமா, மனப்பூர்வமா, அ ஒ சந்தோஷமா, மனமகிழ்ச்சியா கர்த்தருடைய காரியங்களில நீங்க இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் ஆரம்பத்திலே கொண்டிருக்கிற ஆவியின் வல்லமையின் பலத்திலே இன்னும் நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்படிப்பட்டவைகளிலே நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் இந்த நாளிலே உங்களை ஆமென். சரி பண்ணி கொண்டு, ஆண்டவரே, நான் கர்த்தாவே ஏற்கனவே இருந்த என்னுடைய ஆவியின் அந்த பலனை, ஆரம்ப நாளிலே இருந்த அந்த காரியங்களை மீண்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் உமக்காக பராக்கிரமம் செய்யணும் ஆண்டவரே. என் குடும்பத்திலே ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை என்னை கொண்டு செய்யுங்கன்னு சொல்லி நீங்க விண்ணப்பம் செய்வீர்கள். ஆனால் ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு ஆமென். பெரிய காரியங்களை இனி வரக்கூடிய அல்லேலூயா. காலங்களிலே தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் உள்ளம் வாஞ்சித்து தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாக அவைகளை உங்கள் வாழ்க்கையில தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா அல்லேலூயா. நீங்க அந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக காலேப்பை போல அவைகளை இழந்து விடாதபடி, அவித்து போட்டு விடாதபடி, வேறே ஆவியுடைய மக்களாக தேவன் அருள்கள பலத்தினாலே நிலைத்திருந்து அவைகளை சுதந்தரிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஐந்தாவதாக ஏறி போய் ஏனாக்கியரை மேற்கொள்ளும் ஆவி. இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா மனசிலாக்கி அதை உங்க மனசுல நல்லா எழுதி வச்சுக்குங்க. ஏன்னா கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையில என் காதிலே கேட்டு என் இருதயத்திலே அவைகளை நான் வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே சத்துரு எதை எல்லாம் பிடிச்சு வச்சிருந்தாலோ அதை எல்லாம் தேவன் விடுவித்து ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்து அவைகளை நான் சுதந்தரிக்கும்படியாக இந்த நாட்களிலே தேவன் எனக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் உங்ககிட்ட நான் விசுவாசமா இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். ஏன்னா புதிய ஆண்டுக்குள் நீங்க பிரவேசிக்க போறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறீங்க, அந்த வார்த்தைகளை சுதந்தரிக்க போறீங்க. அதனால இந்த வார்த்தைகளை நீங்க கவனமா கேளுங்க. ஆதியிலே கொண்டிருந்த அந்த ஆவியினுடைய பலத்தினாலே இன்னும் அவைகளை இழந்து போகாதபடி நீங்கள் இருப்பீர்களானால், அது ஆண்டுகள் எவ்வளவு ஆனாலும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், எவர் மறுத்தாலும் எவர் மறந்தாலும், கர்த்தர் உங்களுக்கென வைத்திருக்கிறவைகளை கர்த்தர் உங்களுக்கென்றே உங்களுடைய கரத்திலே தேவன் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏறி போய் ஏனாக்கியரை மேற்கொள்ளும் ஆவி. யோசுவா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஆகையால் வாசிப்போம். கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி நான் விடு- துரத்திடுவேன் என்று சொல்றார். இந்த இடத்துல யாரையுமே அவர் சேர்க்கல. அவர் என்ன சொல்றார் ஸ்பெசிஃபிக்கா? அவரை பத்தி மட்டும் சொல்றார். எனக்கு யாரை பத்தி பிரச்சனை இல்லை, எவனோட உதவியும் தேவை கிடையாது, யார் வந்தா என்ன யார் வராட்டி என்ன, கர்த்தர் சொல்லிட்டாருல்ல, நான் போவேன், கர்த்தர் என்னோடு இருப்பார், அந்த ஏனாக்கியரை மேற்கொள்ளுவேன், மலைடானாகிய என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் என்ன செய்வேன், எப்ரோனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று என்ன செய்றாரு, விசுவாசத்தோடு சொல்கிறார். இந்த நாள்ல நீங்க எப்படி ஆமென். இருக்கீங்க? ஒவ்வொருடைய உதவியை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே, ஒரு ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்துட்டா போதும், இல்லை ஒரு 7 நாள் காய்ச்சல் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா போதும், என்ன செய்யறதோ, ஐயோ இது என்னதான் இருக்குமோ, ஐயோ நான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் நடந்துருமா, இவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணா நடக்குமா, இல்லை ஃபோன் போட்டு இந்த விசுவாசிகிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவோமா, இல்லை பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவோம். பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 90 என்ன செய்யக்கூடாது, ஒருத்தரோட உதவியவே தேடிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாரோட உதவியும் காலேப்பு கேட்கல. அவர் என்ன சொல்றார், துணிந்து கர்த்தருடைய உதவியை கொண்டு என்ன செய்றார், நான் போய் என்ன செஞ்சிருவேன், ஏறி போய் நான் மேற்கொள்வேன்னு சொல்றார்.
சொல்றாரு. அது போல தான் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். சத்துரு உங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ, உங்களுடைய சுதந்திரத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய நன்மைகளை, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை, உங்கள் கணவனுடைய ரட்சிப்பை, எதையெல்லாம் பிசாசு பிடித்து வச்சிருக்கானோ அதையெல்லாம் நீங்க ஏறி மேற்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேல் இருக்கிறார். நீங்க என்ன செய்யக்கூடாது? யாரையும் போய் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. யாருகிட்டையும் ஓடிட்டு இருக்க கூடாது. அறை வீட்டுக்குள்ள போகணும், முழங்கால் படிடணும், கதவை சாத்தணும், 10 நாள் உபவாசம் போடணும். ஆண்டவர் சொல்றாரா, இந்த பிரச்சனையை நான் மாற்ற போறேன், நீ இப்படி செய்யன்னு சொல்றாரா? நீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் அதை அப்படியே செய்ய வல்லமை உள்ளவர். ஏனாக்கியரை போல அரக்கர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார்களா? அவர்களை மேற்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியின் வார்த்தையினாலே, பலத்தினாலே நீங்கள் செல்வீர்கள் ஆனால், செயல்படுவீர்கள் ஆனால், கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். ரட்சிக்கப்படாத ஆத்துமாவா இருக்கலாம், பின்மாற்றத்தில் இருக்கிற ஆத்துமாவா இருக்கலாம், ஆவிக்குரிய வல்லமையில குறைந்து போனவங்களா இருக்கலாம், எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்களா இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாம ரட்சிப்புலேருந்து விழுந்து போயிருக்கலாம், இல்லை பிள்ளைகள் ரட்சிக்கவே படமாட்டேன்னு சொல்லுதுங்களா, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், நான் சபைக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னுலாம் சொல்லுதா, இல்லை உங்கள் கணவர் வந்து முரட்டாட்டம் பண்ணுறாரா? இவையெல்லாம் ஏனாக்கியரை போல உங்களுக்கு முன்பாக நின்றாலும் நீங்கள் ஒன்றே மாத்திரம் சொல்லணும், என் தேவனாகிய கர்த்தரினாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன், சாத்தானுடைய வல்லமைகளை நான் மேற்கொள்வேன். தேவன் எனக்கு ஆவின் சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் என் கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. காண்டாமிரத்து கொத்த பலனை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஏனென்றால் காண்டாமிரம் எதற்கும் பயப்படாது. அது எல்லாத்தையும் என்ன செய்யும்? புல்டோசர் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க சொல்லணும், கர்த்தருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்னை தாங்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹalleluya. ஹalleluya. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனை தேடுகிற காரியங்களினாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலும் நான் இவைகளை எல்லாம் மேற்கொள்ளுவேன். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். நான் அதை கண்ணை மூடிட்டு நம்புவேன், விசுவாசிப்பேன். அது எத்தனை தடவை எது வேணா நடக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை காலேப்பு நம்பி விசுவாசித்து எப்ரோன் நாட்டை ஏனாக்கியரை துரத்தி மேற்கொண்டது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லிய எல்லா வாக்குகள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கர்த்தர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். 2 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த கோலியாத் வந்து என்ன செய்யறான்? பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்கான். அப்போ தாவீது என்ன செய்யறான்? அவங்க அண்ணனுக்கு சில இதெல்லாம் சாப்பிட்றக்கு எடுத்துட்டு போறாரு. அப்போ அவன் கேட்குறான், ஜனங்கள்லாம் பயந்து, சவுலெல்லாம் ரொம்ப பயந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தாவீது போய் கேட்குறான், ஏன் எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? போது சொல்கிறாங்க, தான் பாருப்பா, அவன் நிற்கிறானே அந்த ராட்சசன், அவன் எங்களுக்கு முன்பாக நின்றுட்டு எங்களையெல்லாம் கொன்று போடுவேன், நான் உங்களையெல்லாம் ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் உடலெல்லாம் பிச்சு போடுவேன், நாய்களுக்கெல்லாம் இறையா கொடுப்பேன்னெல்லாம் சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க? தாவீதுகிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு? சின்ன பையன்தான், அவருக்கு யுத்தத்தில் அவருக்கு அனுபவங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஏன்னா சிங்கத்தை என்ன செஞ்சேன்? ஆட்டை பிடிச்சப்ப தாடையை கிழிச்சு நான் என்ன செஞ்சேன்? ஆட்டை கொள்றது போல கொன்று தூக்கி வீசிட்டேன். அதில் அதை காட்டின சிங்கத்தை விடவா இவன் பெரியவன்? இவன் செத்த நாயை போல இருக்கிறான், இவனை நான் கொள்ளுவேன்னு சொல்லி என்ன செய்கிறான்? அந்த ராட்சசனை பார்க்காமல் இவனுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமை நிமித்தம் தனக்கு முன்பாக இருக்கிற உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அவனுக்குள் இருக்கிற தேவனை முன்பாக வைத்து பார்த்ததினாலே அந்த ராட்சசன் என்ன செஞ்சான்? ஒரு நாயை போல தாவீதுக்கு தெரிந்தது. அப்படினாலதான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ராட்சசன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களாம் அப்படி பயப்பட்டாங்க. இப்போ அப்படி நம்ம பயமுறுத்தப்படுறோமான்னு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்துகிறது இல்லையா? கடன், வியாதி, சோர்வு, பலவீனம், இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன நீங்கள் அப்படியே ஃபில்லப் பண்ணிக்கோங்களேன்.
உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பயங்கள், கவலைகள் எல்லாத்தையும் நீங்க முன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அது ராட்சச போல தான் தெரியும். ஆனா தாவீதை போல நீங்க பாருங்க. காலேப்பை போல பாருங்க. வேறே ஆவியுடைய மக்களாக ஆமென். இந்த ராட்சசனை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி, நீங்க எதற்காக என்ன செஞ்சிராதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தருடைய பலத்தினாலே நீங்க மேற்கொள்வீங்க. 2 ராஜாக்கள் 2:14 பார்த்தீங்கன்னா, எலிசா வந்து எலியா இறந்ததுக்கு அப்புறம் புதிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் புதிதாக ஒரு ஊழியத்தை துவக்குவதற்காக அவர் போறாரு. இப்ப எலியா சொல்றாரு, "நீ நான் எடுத்துக்கொள்ள போகும்பொழுது பார்த்தீன்னா, உனக்கு வந்து என்னோட ஷால்வைய நான் விட்டுட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அதாவது தட் மீன்ஸ் என்னன்னா, "என்னோட அபிஷேகத்த நான் உன் மேல வைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரு விடாம தொரத்தி போய் வந்து, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அவருடைய ஷால்வைய என்ன செய்யுது? எலிசாவின் மேல விழுகுது. எலிசா அதை பெற்றுக்கொள்றார். பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, புதிதாக ஒரு ஊழியத்தை துவக்குவதற்காக அவரு உற்சாகமா ஆடி பாடி கடந்து போறார். அப்ப பார்த்தீங்கன்னா, நடுவுல என்ன செஞ்சிருது? யோர்தான் வந்துருது. அப்ப எலியா வந்து யோசிக்கிறார், "அட அப்பா என்னடா இது? என்னை ஏற்கனவே இந்த அபிஷேகம் வர்றதுக்கு இவர்கிட்ட முட்டி மோதி போராடி, என்னை அங்க ஓட விட்டு, இங்க ஓட விட்டு இந்த மனுஷன் அலக்கழிச்சு இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டுட்டு, சரி என் எஜமானை காட்டிலும் நான் 2 மடங்கு ஆவியின் வரத்தை கேட்டேன்ல, நான் தேவனுக்காக 2 மடங்கு என்னுடைய எஜமானை காட்டிலும் நான் ஊழியம் செய்யணும்னு நான் நினச்சேனே, எனக்கு முன்பாக இந்த யோர்தான் வந்து இப்படி நிற்கிதே, நான் என்ன செய்வேன்? ப்ளீஸ் யாராவது என்னை தூக்கி கொண்டு போய் இந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் என்னை விட்டுற மாட்டாங்களா என்று சொல்லி என்ன செய்யல, அவர் நினைக்கவே இல்லை. அவர் என்ன செய்கிறார்? ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சார். எலியாவை ஆமென். பார்த்து பார்த்து அவர் பழகினார் அல்லவா? எலியாவே 1 மடங்கு ஆவியின் பலன் இருந்தவரே அவ்வளோ செய்வாரானா, எனக்கு 2 மடங்கு ஆவியின் பலன் ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல, அவருடைய பலத்தினாலே நான் இந்த யோர்தானை மேற்கொள்வேன் என்று சொல்லி சால்வையை முறுக்கி, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். ஒரே அடிதான். என்னாச்சு? யோர்தான் 2ஆக பிளந்துருச்சு. பிரிந்தது. அவர் அந்த பக்கம் போயிட்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். ஆனபடினாலே இந்த காலை வேளையில சொல்றேன், நீங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏனாக்கியரை மேற்கொள்வதற்காக நீங்க யாருகிட்டையும் போய் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கலாம், இல்ல உங்களுக்கு உதவிகள் தேவை இருக்கலாம், இல்ல ஒரு உங்களுடைய ஃபைல் மூவ் ஆகாம இருக்கலாம். அதுக்கு யாராவது உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்களெல்லாம் போயிட்டுலாம் நீங்க என்ன செய்யாதீங்க, ப்ளீஸ் பண்ணாதீங்க. நீங்க ப்ளீஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய பிதா, நம்மளை உண்டாக்கினவர், நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்த தேவன். இந்த காரியங்களை நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் யாரிடத்திலும் இங்கோடி அங்கோடி அவமானப்பட்டு கஷ்டப்பட வேண்டாம். அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருங்க. அவருடைய வாக்குகளை நினைங்க, அவருடைய வாக்கு தத்தங்களை நினைங்க. இந்த முழு வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குகள் அளவில்லாதது. அவர் 1ஆ 2ஆ அவைகள் தொகைக்கு உட்படாத வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே காலேபை போல தேவனாலே, தேவனுடைய ஊழியக்காரனாலே உங்களுக்கு உரைக்கப்பட்ட ஆண்டவருடைய வாக்குகளை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து காலேபை போல தேவனுடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் மேற்கொண்டு மலை நாடாகிய எப்ரோனை அவர் சுதந்திரித்தது போல ஆசீர்வாதத்தின் எல்லையாகிய சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தேவனுடைய அபிஷேகம் இன்னும் உங்கள் மேலதான் இருக்கு. தேவன் தந்த அதிகாரம் உங்கள் பேரில் தான் இருக்கு. அவர் கொடுத்த ஆவிக்குரிய வல்லமை வரங்கள் எல்லாம் இன்னும் உங்க மேல தான் இருக்கு. அவைகள் என்ன செய்யல, குறைந்து போகல. அவர் குறைக்கவும் விட மாட்டார். அவர் மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன், நெறிந்த நாளிலே முறியாதவர். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்
ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்பார். ஆனால் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அவருடைய திரு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு விலைக்கிரயம் இல்லாத அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உங்களுக்கு அவர் பதில் செய்யாது இருப்பாரா? அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாது இருப்பாரா? அதனால நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவராக சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லி சீசராக்குங்க. உலகத்தின் முடிவு மட்டும் நான் என்ன செய்கிறேன்? உங்களோடையே இருக்கிறேன். நான் பாதியில் விட்டுருவேன், நான் ஆரம்பத்தில் இருப்பேன், இல்லாமல் போவேன், இல்லை கடைசியில் வரும், அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்? உங்களை அழைத்தப்போ அவர் என்ன சொன்னாரோ, அழைத்தப்போ உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, அழைத்தப்போ உங்களுக்கு எதையெல்லாம் தருவேன்னு சொன்னாரோ, அழைத்தப்போ உங்களுக்கு என்ன ஆவின் பலனை கொடுத்தாரோ, அழைத்தப்போ எதையெல்லாம் நீ மேற்கொள்வேன்னு சொன்னாரோ அதை தரும்படியாக கர்த்தர் உங்களோடு தான் இன்றும் இருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க ஜாதிகளை போய் சந்திங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதாகிலும் உங்களால் இயன்றதை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்த அந்த வாக்குகளையும் வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்கும்படியாக செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நிற்கிற இந்த ஏனாக்கியராகிய இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்வேன் ஆண்டவரே. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. எதற்காக நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நான் உம்முடைய பலத்தினாலே, சர்வ வல்லவர் எனக்கு அருளின வெளிச்சத்தினாலே நான் என் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்வதை போல நான் என் இருளை தேவனுடைய பலத்தினாலே நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருவாராக. காலேப்புக்கு உரைக்கப்பட்டதும் காலேப்பின் உள்ளம் வாஞ்சித்ததும் காலேப்பின் கரத்தில் கொடுக்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு? 45 ஆண்டுகளுக்கு பிற்பாடு. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குகளையும் உங்கள் வாக்கு தத்தங்களையும் அதை நினைத்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்கள் உள்ளத்தின் வாஞ்சிகளையும் கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களிலே உங்கள் வசமாகும்படியாக தேவன் செய்ய போகிறார். ஆமென். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஆண்டவருக்குள்ளாக பலப்படுங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தருக்குள்ளாக பரிசுத்த உபவாச நாட்களை நியமிங்க. உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் வீடுகளிலே சரி பண்ணுங்க. சரி பண்ண வேண்டியவர்களே ஊழியனோடு உள்ள உறவுகளிலே சரி பண்ணி கொள்ளுங்க. இல்லை எந்த ஜெபம் உபவாசம் கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்கள், தேடுகிற காரியங்கள், பரிசுத்தம், விசுவாசம், இதில் எல்லாம் நீங்கள் குறைப்பட்டிருக்கிறீங்களா? அவைகளை எல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொண்டு கர்த்தருக்குள்ளாக நீங்கள் காலேப்பை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உங்களுக்கு உரைக்கப்பட்டவைகளையும் அதை நினைத்து ஏங்கி கொண்டு வாஞ்சியாய் காத்திருக்கிற உங்கள் வாஞ்சிகளையும் கர்த்தர் உங்கள் கரங்களிலே இனி வரக்கூடிய காலங்களிலே தேவன் தரப்போகிறார். ஆமென். ஒரு தடவை சொல்லிடுவோமா? எல்லைகளை திருப்தி கொள்ளாத காலேப்பினுடைய ஆவி, எவர் மறந்தாலும் எவர் மறுத்தாலும் சுதந்தரிக்கும் ஆவி, எதிரானவைகளை ஏற்க மறுக்கும் ஆவி, ஏற்கனவே இருந்த ஆவின் வல்லமையிலே நிலைத்திருக்கும் ஆவி, ஏறி சென்று ஏனாக்கியரை மேற்கொள்ளும் ஆவி. நான் தேவனுடைய பலத்தினாலே ஏனாக்கியராயிருக்கிற என்னுடைய எல்லா காரியங்களை நான் மேற்கொள்ளுவேன், சாத்தானே நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் செபிங்க. கர்த்தர் உங்களுக்கு உரைத்த வாக்குகளையும் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து, உங்கள் தேவைகளை குறித்து கர்த்தர் சொல்லிய, நம்முடைய சபையை குறித்து சொல்லிய எல்லா நல் வார்த்தைகளை கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய கரத்திலே தேவன் கொடுக்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த 5 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யூடியூப்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க மறந்துடாம இந்த காரியங்களை எழுதி வச்சு, ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல, அதனால நான் இதில் திருப்தியாக இருக்க மாட்டேன், எனக்கு இன்னும் தாங்க. யார் வேணால் மறக்கலாம் ஆண்டவரே, கொடுக்க மறுக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு கிடைக்கும். நீங்கள் மறக்க மாட்டீங்க, நீங்கள் மறுக்க மாட்டீங்க. எதிரானவைகளை நான் ஏற்க மாட்டேன். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லிட்டீங்க. அதனால் நான் நம்பி விசுவாசமாக இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா சாம்பலிலிருந்தும் ஈசாக்கை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர். மரித்து போன லாசருவை 4 நாள் ஆனவனே உயிரோடு ஆண்டவரால் எழுப்ப முடியுமானால்
உலர்ந்த எலும்புகளை சேனையாக மாற்ற கர்த்தர் வல்லவரானால் நம்முடைய வாழ்க்கையிலேயே கர்த்தர் அதை செய்ய வல்லவர். ஏறி சென்று ஏனாக்கியரை மேற்கொள்ளும் ஆவி. ஏற்கனவே இறைந்தவைகளில் நிலைத்திருக்கும் ஆவி, ஏறி சென்று ஏனாக்கியரை மேற்கொள்ளும் ஆவி. கர்த்தருடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களிலே நாம் சமாதானமாய் இளைப்பாறுதலாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தான சித்தம் வைத்திருக்கிறார். நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. எதற்காக நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, உற்சாகமாக இருங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நீங்கள் சுதந்திரிக்கும் ஆண்டாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுத்துட்டு நாம் ஜெபம் பண்ணலாம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, எங்களுடைய ஆவிலே நல்ல பலனை தந்து எங்களை உற்சாகப்படுத்தின தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எங்கள் எல்லைகளிலே நாங்கள் திருப்தி கொள்ளாத காலேப்பின் ஆவிய உடைய மக்களாக நாங்கள் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எவர் மறந்தாலும் எவர் மறுத்தாலும் ஆண்டவரே, எனக்கென நீங்கள் சொன்னதை நான் சுதந்திரிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். எதிரானவைகளை நான் ஏற்க மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் எனக்கு வாக்குரைத்தவர் நீர் ஆண்டவரே. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் நீர் ஆண்டவரே. உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆதியிலே நான் கொண்டிருந்த அந்த ஆவியின் பலனினை ஆண்டவரே, இந்த நாளிலும் நான் மரிக்கும் பரியந்தம் ஆண்டவரே, அந்த ஆவியின் வல்லமையிலே நான் தரித்திருக்கும்படியாக பலப்படும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஏறி போய் ஏனாக்கியரை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே, ஆவியில எனக்கு பலனையும் ஆண்டவரே சத்துவத்தையும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியினாலே கர்த்தாவே பிசாசின் ராஜ்யங்களை ஆண்டவரே, சாத்தானுடைய ராஜ்யங்களை நான் மேற்கொண்ட ஆண்டவரே. சத்துரு எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடையவைகளை சிறையாக்கி வைத்திருக்கிறானோ, எனக்கு அருமையானதை எல்லாம் எதையெல்லாம் சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறானோ, அவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கென உரைத்தவைகளையும் உங்கள் உள்ளம் வாஞ்சிக்கிறவைகளையும் கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களிலே உங்கள் வசமாகும்படியாக தேவன் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தமான நல்ல பிதாவே, இரக்கங்களின் தகப்பனே, இந்நேரம் மட்டும் நாங்கள் உம்மை ஆராதித்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் பலப்பட இந்த வருடத்தின் கடைசி நாட்களே நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் கர்த்தாவே தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு அநேக வாக்குகளையும் வாக்கு தத்தங்களையும் எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. ஆனால் அவைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் ஆண்டவரே நீண்ட காலமாய் தாமதங்களாய் பல காரியங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே எங்களை முடியாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு நிலையில சுயதிருப்தி அடைந்த ஆண்டவரே, நாங்கள் எங்களை அப்படியே நிறுத்தி கொண்ட மக்களாய் நாங்கள் வாழ்ந்துட்டப்பா. அப்படியெல்லாம் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே காலேப்பை போல ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் எல்லைகளில் திருப்தி கொள்ளாதபடி ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை சுதரித்துக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஆவியின் வல்லமையின் பலனை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வேற ஆவியுடைய மக்களாக ஆண்டவரே, தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிற ஆவியுடைய மக்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. எவர் மறந்தாலும் எவர் மறுத்தாலும் ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரிக்கிற மக்களாக ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. மனுஷர் எங்களுக்கு கொடுக்க மறக்கலாம் ஆண்டவரே, மனுஷர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை மறந்து போகலாம் ஆண்டவரே, ஆனால் எங்களை மறவாத தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கென கொடுப்பேன் என்று சொன்னதே மறுக்காமல் எங்கள் தருகிற தகப்பன் அல்லவா நீர் ஆண்டவரே. நல்ல ஈவுகளை கொடுக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய மக்களுக்காக விண்ணப்பிக்கிற ஆண்டவரே, ஒருவேளை மனுஷர் மறந்திருக்கலாம், மனுஷர் கொடுக்காம இருக்கலாம், மனுஷர் மறுத்திருக்கலாம், மனுஷர் ஆண்டவரே தங்களுடைய கொடுக்க ஆண்டவரே அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இனி வரக்கூடிய காலங்களிலே அவர்களுக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளே இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய கரத்திலே கொடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நீர் அப்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து அவைகளை சுதந்திரிக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராகப்பா.
ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எதிரானவைகளை ஏற்க மறுக்கிற ஆவியை பெற்ற மக்களாக உம்முடைய ஜனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. சத்துரு எங்களுக்கு முன்பாக எவ்வளோ எதிர்மறையான சூழ்நிலைகளை வைக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் அவைகளை ஆண்டவரே நாங்கள் பார்ப்பதில்லை ஆண்டவரே. சூழ்நிலைகளுக்கு மேலாக ஆளுகை செய்கிற உம்மை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்து இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எப்பொழுதும் தங்களுக்கு முன்பாக ஆண்டவரே உம்மை வைத்து உம்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே கர்த்தாவே எதிரானவைகளை நீர் அருள்கிற பலத்தினால மேற்கொண்டு ஆண்டவரே தங்களுக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற மக்களாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஏற்கனவே இருந்த ஆவியின் வல்லமின் பலத்திலே உடைய மக்கள் நிலைத்திருக்கும்படியாய், மீண்டும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய், அவருடைய ஆவிக்குரிய பலன் புதுப்பிக்கப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்கு காத்திருக்கிற ஒருவரை வெட்கப்பட்டு போவதில்லையே. கழுகை போல புது பலனை அடைந்த ஆண்டவரே செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அப்படிப்பட்ட ஆவியின் பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஏறிப்போ ஏனாக்கிரை மேற்கொள்ளும் ஆவி ஆண்டவரே, அந்த ஆண்டவரே காலேப்பினுடைய ஆவியினால் உம்முடைய மக்கள் நிறைக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருவின் வல்லமைகளை ராட்சதர்களாய் இருக்கிற ஆண்டவரே தங்களுக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரே பிரவாகித்து வருகிற யோர்தானை பிளக்கத்தக்கதான தேவனுடைய பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. தங்களை சுற்றில் இருக்கிற எரிகோ கோட்டையை ஆண்டவரே துதியினாலே ஆண்டவரே கர்த்தாவை உடைத்து மேற்கொண்ட ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்தை போல் ஆண்டவரே நம்முடைய மக்களை நீர் மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை துதித்து தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்த ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்ட ஆண்டவரே தேவ பலத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டு உயர்த்தப்பட தங்களுக்கென தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களின் எல்லைகளை சுதந்திரிக்கும்படியாக நம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறிக்கும்படி அந்த ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சந்ததிகள் தோறும் ஆண்டவரே காலேப்பின் ஆவியை போல வேற ஆவியுடைய பிள்ளைகளாகவும் உத்தமமாய் பின்பற்றுகிற தேவனுடைய மக்களாகவும் ஆண்டவரே அவருடைய சந்ததிகள் மாற்றப்படும்படியாய் இவருடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிரியை செய்து ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை சுதந்திரிக்கத்தக்கதாகவும் உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கேட்ட வார்த்தையை நல்லா மனசில் வச்சு நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் இதை சொல்லி தான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அநேக விடுதலைகளை என் வாழ்விலே காணும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். காட் bless